எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது ரசக்காளன். ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியாக இருக்குது. குருவாயூர் கோயிலெல்லாம் இந்த ஒரு கறி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், சத்யா கூட. இதில் தயிர் புளி இதெல்லாம் தான் நம்ம ஊற்றி செய்கிறது. ஆனால் இதில் சேர்க்கிற காய்கறி இதுதான் வேணும்ன்ட்டு இல்லை, நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கிற காய்கறி வச்சுட்டு நம்ம இது செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம பொதுவாக எடுக்கிற காய்கறி எது அப்படின்ட்டு இடையில நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி கொஞ்சம் குழிவாக இருக்கிற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் கடாய், மண் சட்டி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, இல்லை இருந்தால் கல் சட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. அவைலபிளாக இருக்கிற பாத்திரம். இதில் 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் வெள்ளை பூசணிக்காய் இதே மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. கூடவே அதே அளவுக்கு மஞ்சள் பூசணியும் அதே மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. இதோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது கூடவே இதே அளவுக்கு முருங்கைக்காய் கூட நான் சேர்த்து கொடுக்குறேன். முருங்கைக்காய் இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை, இது வந்து சீக்கிரம் வெந்து போயிடும். அதனால மஞ்சள் பூசணி அதே மாதிரி வெள்ளை பூசணி இது ரெண்டும் நல்லா வேக வேண்டாம், பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மூணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்சி ஊற்றிடலாம். ஸ்டவ் நான் இது வரைக்கும் ஆன் பண்ணல, கடாய் சும்மா தான் வச்சுருக்கேன். இந்த காய்கறி நம்ம வேக வைக்கிறது புளித்தண்ணீர் தான். 1 கப் அளவுக்கு புளித்தண்ணி ஊற்றியிருக்கு. ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்ச தண்ணி தான் இது. இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக கூட புளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நமக்கு 2-3 ஐட்டம் ரெடி பண்ணி எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. முதல்ல கொஞ்சம் ஐட்டம்ஸ் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு முழுசாக இருக்கிற பெப்பர். இதோட பவுடர் எடுக்கக்கூடாது, இது வறுத்து எடுக்கணும். முழுசாக இருக்கிற பெப்பர் தான் கண்டிப்பாக வேணும், பவுடர் எடுக்காதீங்க. கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே பச்சை அரிசி, நம்ம தோசைக்கல் எடுக்கிற அரிசி இருக்கும் இல்லைங்களா, அந்த அரிசி, இட்லி அரிசி கிடையாது, பச்சை அரிசி. காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 வரமிளகாய். கம்மியாக இருக்கிற தீயில் கருகி போகாமல் நம்ம இது வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாய் லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பச்சை அரிசி, பெப்பர் அதே மாதிரி வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆகி அதோட கலர் மாறிடும். அதே மாதிரி அரிசியும் கொஞ்சம் ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஆகிடும். ஒரே மாதிரி கருகி போயிடுச்சுன்னா நம்ம கறியோட டேஸ்ட் மாறி போயிடும். தீ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரமிளகாய் சேர்த்துருக்கு, இல்லை இருந்தால் அதுவும் கருகி போயிடும். இதே மாதிரி கரெக்டான அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இது ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இதை அரைச்செடுக்க வேண்டியது இருக்குது. அடுத்தது மோர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மோர் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அது அப்படியே 1 கப் எடுத்துக்கோங்க. இல்லை இருந்தால் புளிப்பாக இருக்கிற நெய் இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க, 3/4 கப் அளவுக்கு. அது நான் மிக்ஸி ஜாருக்குள்ளே ஊற்றி இருக்குது. கூடவே வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி, அதுவும் மிக்ஸி ஜாருக்குள்ளே ஊற்றி ரெண்டுமே நல்ல ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு மோர் ரெடியாக இருக்கும். இல்லை நீங்கள் கலக்கி எடுத்து வச்ச மோர் உங்கள்கிட்ட ரெடியாக இருக்குது அப்படின்னா அது 1 கப் ஊற்றினாலும் போதும். இதே மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற இதில் தான் நமக்கு மோர் தேவைப்படுது. ரொம்ப கட்டியாக இருக்கிற தயிர் ஊற்றி நம்ம இது செய்யறதில்ல. 1 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும், அது அங்கே இருக்கட்டும். அதே மிக்ஸி ஜாரில் 1 கப்பு ஃபுல்லாகவே தேங்காய் துருவி எடுத்தது சேர்த்துருக்கு. முத்தாத்த இளநீர் மாதிரி இருக்கிற தேங்காய் எடுக்கக்கூடாது, கொப்பரை மாதிரி இருக்கிற தேங்காயும் எடுக்கக்கூடாது. மீடியம் முத்தின தேங்காய் தான் எடுக்கணும், 1 கப் அளவுக்கு. கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அரிசி, பெப்பர் இதெல்லாம் சேர்த்து 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கு. பச்சை மிளகாய் நம்ம இது முழுசாக கட் பண்ணி சேர்க்கறதில்ல, அரைச்சி தான் ஊற்றுறது. சில பேர் இது கூட கொஞ்சம் ஜீரகம் கூடி அரைக்கிறதுக்காக சேர்த்துடுவேன். ஆனால் நான் இப்போ சேர்க்கலை. ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது ஜீரகம் சேர்க்காம தான் செய்யறது. ஜீரகம் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டு வந்து மோர் கறியோட டேஸ்ட்டு மாதிரி மாறி போயிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதே மாதிரி நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வேணால் கொஞ்சம் மோர் ஊற்றி கூடி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருக்கிற பூசணிக்காய் வந்து 3/4 வெந்திருக்கு. தண்ணி இப்போ வத்திருச்சு அப்படின்னு இந்த டைமில் நீங்கள் வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது, நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றலை. மூடி வச்சுக்கோங்க, முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். நான் இதில் முருங்கைக்காய், மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி இந்த மாதிரி 3 காய்கறி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெள்ளரிக்காய், இல்லை பச்சை நேந்திரக்காய், சேனக்கிழங்கு, கேரட்டு,
கத்திரிக்காய் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கிற ஏதாவது 2 காய்கறி இல்லை இருந்தால் 3 காய்கறி மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி வேக வச்சுக்கோங்க. நீங்கள் சேர்க்கிற காய்கறியோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ரசக்காலனோட டேஸ்ட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ அரைச்சி ஊற்றியிருக்கேன். அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் இந்த கறியோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காய்கறி வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வற்றி இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நல்ல மணமாக இருக்கிற பச்சை கறிவேப்பிலையும் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அது இந்த கறிக்கு ரொம்ப டேஸ்ட் அதிகம் கொடுக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம இனி மோர் ஊற்ற வேண்டியது இருக்குது. அதே மாதிரி அரிசியெல்லாம் வறுத்து சேர்த்ததுனால இது ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும். அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே துருவன வெல்லம் சேர்த்துருக்கு. வெல்லம் இந்த ஒரு கறிக்கு நம்ம கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய ஒன்று தான். இல்லை இருந்தால் டேஸ்ட்டு வந்து கரெக்டாக பேலன்ஸாக கிடைக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கிறது பிடிக்கல அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்க்க வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட எல்லா அந்த டேஸ்ட்டும் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகி கிடைக்கும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். உப்பு கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ மோர் ஊற்ற போகிறேன், அப்போ வந்து உப்பு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தீ கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் மோர் ஊற்றணும். மோர் ஊற்றினதுக்கப்புறம் இந்த ஒரு கறி வந்து இப்போ முன்னாடி கொதிச்சுட்டு இருந்த மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து தீ ஆஃப் பண்ணிடலாம். உப்பு, புளிப்பு, காரம், லைட்டாக இனிப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு கறி தான் இது. பாருங்கள், இப்போ இது கொதிச்சிருச்சு. இனி இதை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இனி இதில் நம்ம வறுத்து சேர்க்க வேண்டியது இருக்குது, தாளித்து ஊற்ற வேண்டியது இருக்குது. அதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் வேணும், கண்டிப்பாக அதான் வேணும், வேறு எந்த ஆயிலும் எடுக்காதீங்க. அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் கம்மியாக சேர்த்தா போதும், 1/4 டீஸ்பூனாக இருந்தாலும் போதும். முன்னாடி நம்ம அரைச்சி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் 2-3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வறுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ரசக்காலன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இன்னும் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாகிடும். குருவாயூர் கோயிலில் நமக்கு சாதம் கூட கிடைக்கிற ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் இந்த ரசக்காலன். இதில் நான் இப்போ முருங்கைக்காய், பூசணிக்காய் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அந்த முருங்கைக்காயோட ஸ்பெஷல் மனம் நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நீங்கள் எந்த காய்கறி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட மனமும் டேஸ்ட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். சேனக்கிழங்கு சேர்த்தா செய்கிறேன் அப்படின்னா சேனக்கிழங்கு முன்னாடியே கொஞ்சம் வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. புளித்தண்ணியில் சேனக்கிழங்கு வந்து சில டைம் வேகாமல் போயிடும். அது பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.